சிம்ம ராசி அவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது? அவங்களோட கெரியர்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள வந்து சந்திக்க போறாங்க? ஸோ வென் கம்ஸ் டு லியோவோட சைட்லேருந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே லைக் இன்கேஸ் இப்போ இவங்க ப்ரைவேட் ஜாப்ல அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஒர்க் பிளேசஸில் த ஃபீமேல் பர்சன் இப்போ அவங்க ஒரு மேனேஜராக இருக்காங்க, அந்த ஹையர் பொசிஷன் உள்ள ஒரு பர்சனாக இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் லைக் அப்படி ஒரு குட் பாண்டாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ வென் கம்ஸ் டு திஸ் மந்த் ஸோ அதில் ஏதாவது ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் அவங்க த்ரூ ஏதாவது ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். அண்ட் பேசிக்கலாக லியோ மெம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் அவங்களும் இந்த மாதிரி அஸ்ட்ராலஜி தனியாக போய் ப்ரிடிக்ட் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. மேபி ஏன்னா அவங்க ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணியிருக்காங்க, பாஸ்ட் ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டில் அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரகிள் பீரியட் இருக்கு அப்படிங்கிறனால ஸோ இவங்க அந்த மாதிரியும் போய் கேட்பாங்க, இதுக்குரிய ப்ரிடிக்ஷன்ஸ் அந்த மாதிரியும் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் வென் கம்ஸ் டு த லியோ வந்து நம்ம கரியரோட ப்ரிடிக்ஷன்ஸ் தான் எடுத்திருக்கோம். லைக் ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி வந்திருக்கு ஆக்சுவலாக இந்த ப்ரிடிக்ஷன்ல. ஸோ ரிலேஷன்ஷிப்போட வந்து பார்க்குறப்ப அது அவங்களுக்கு ஒரு பெட்டரா இருக்கு. ஸோ அந்த பர்சன் அவங்களுக்கு வந்து இங்கே ஒரு கரியர்ல ஒரு சில ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க பர்சன் கொஞ்சம் அவங்களுக்கு ஆறுதலா இருப்பாங்க, அவங்க கூட ஒரு நல்ல பாண்டா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் எனிவே லியோவுக்கு வந்து ஆவரேஜ் தான். ஸோ ஃபினான்ஷியலா எப்படி இருக்கும் அவங்களுக்கு? ஸோ அதான் ஃபினான்ஷியலா பாஸ்ட்லயும் ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த மந்த்லயும் ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் தான் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அப்படி ஒரு குட் ஹோப்பா இல்லை இங்க வந்து. ஆனால் லைக் கரியர் ஒரு பக்கம் அவங்களுக்கு ப்ராப்ளமா இருந்தாலும் ரிலேஷன்ஷிப்போட ஸ்டேட்டஸ் ஏதோ அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும்.